இங்க பாத்தீங்கன்னா இந்த பையன் சம ஸ்டைலாவே சைக்கிள் ஓட்டு வந்துருக்கான். கிளாஸ் உள்ள நுழைஞ்சதுமே அவங்க டீச்சரோட படத்தை போர்ட்ல வச்சிட்டு சொட்டதல்ல சொல்லி கிண்டல் பண்ணினே இருக்கான். ஸ்கூல் முடிச்சதுமே இவன் ஃப்ரெண்ட் வேலை செய்யற முடிவெட்டுற கடைக்கு வந்துறான். தினமே முடியெல்லாம் ஸ்டைலா இங்க தான் வாரிட்டு போவான். இந்த பாலா பையன் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வெள்ளையா இருக்கிற பொண்ணுகிட்ட மட்டும் தான் வழிஞ்சு பேசுவான். கருப்பா இருக்கிற பொண்ணுங்களை கண்டுக்கவே மாட்டான். இந்த பாலா பையன் பாத்தீங்கன்னா இந்த லத்திகா பொண்ணு கிட்ட போயிட்டு சயின்ஸ் புக் கொஞ்சம் கூட நான் படிச்சுட்டு தரேன்னு சொல்லி கேக்குறான். அந்த பொண்ணு உனக்கு கொடுக்க முடியாத போடான்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பையனை இந்த சாக்லேட் வாங்கி சயின்ஸ் புக் மட்டும் தயவு செஞ்சு கொடுன்னு சொல்லி கேக்குறான். அந்த பொண்ணு குத்துறாங்க. இந்த பாலா பையன் படிக்கிறதுக்காக இந்த புக் வாங்கலீங்க, வேற ஒரு பொண்ணு கிட்ட குத்து அந்த பொண்ணு கிட்ட கடலை போறதுக்காக தான் இந்த புக்கே வாங்கி இருக்கான். இவன் இந்த மாதிரி பண்ற விஷயத்தை அந்த லத்திகா பொண்ணு பாத்துறாங்க. இது இவன் புக்கே கிடையாது, ஏன் புக்குன்னு சொல்லி மேல இந்த ஸ்டிக்கர் பிக்கிறாங்க. இந்த பாலா பையனுக்கு சம்மாசியமா போயிட்டு அந்த பொண்ணு கிட்டே சண்டை போட ஆரம்பிக்கிறான். லத்திகா நீ இவ்வளவு டென்ஷனா நினைக்கிற, உன் புக் வச்சு நான் அந்த பொண்ணு உசார் பண்ண கூடாதா? ஓஹோ நீ என்ன உசார் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லி அவன் கேக்குறான். இந்த மாதிரி ஆனாலும் எனக்கு சுத்தமாவே கிடையாது, இங்க இருந்து மரியாதையா போயிடுறான்னு சொல்லி அவளும் மிரட்டுறா. நீ எல்லாம் உசார் பண்ணு கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. உன் மூஞ்ச பாத்தியா எவ்வளவு கருப்பாகுது, நான் பாத்தியா எவ்வளவு வெள்ளையாகிறேன், என் முடிய பாத்தியா எவ்வளவு ஸ்டைலிஷா இருக்குது. அதே எதையும் சொல்லி அந்த பொண்ணோட மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திடுறான். அப்படியே ஒரு 15 வருஷம் போகுது. வயசுல நீ பேசாத பேச்சாடான்ற மாதிரி தான் நம்மளுக்கே தோணும். அவனோட மண்டையில இருந்து முன்னாடி இந்த முடி எல்லாமே ஜீன் கோளாறு காரணமா எல்லா முடியுமே குட்டி போயிடுது.